சொன்னால் தானே தெரியும், தெரிந்தால் தானே புரியும் என்கிறார்கள். சரி என்று சொல்ல ஆரம்பித்தேன். எழுதியும் கூட வைத்தேன். என் சொற்களை அவர்களுக்கு புரியும் விதத்தில் திருத்தி மாற்றி மனம் நோகாதவாறு மொழிபெயர்த்து கூட அனுப்பிவிட்டேன். புரிந்து கொள்ள தெரியாத, புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள விரும்பாத மனங்களுக்கு அத்தனை மொழிபெயர்ப்பும் வெறும் வெற்றிடம்தான். அத்தனை மெனக்கிடல்களும் வீணாய் செலவழித்த நேரம்தான். அத்தனை சொற்களும் தேவையில்லாத சுமைதான். என் மௌனமே சாட்சி. முகத்துக்கு முன்னாடி பேசுகிறது நல்லவனை கூட நம்பு, முதுகுக்கு பின்னாடி பேசுகிற துரோகியை மட்டும் நம்பாத. இங்கே யாரும் தெரியாமல் தப்பு பண்ணுறதில்ல. தப்பு செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்கள் விதைச்சதை கண்டிப்பாக அறுவடை பண்ணுவீங்க. நான் நல்லா இருக்கேன்னு நினச்ச 2 பேர், அவங்க நல்லா இருந்தால் போதும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எமனே எதிரில் நின்னாலும் எதிர்த்து நிற்பேன். இதான் என் சத்யா. அவன் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா இந்த துரோகிங்க முன்னாடி நான் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன். என் நண்பனோட சாவுக்கு இந்த துரோகிங்க தான் காரணம்னு தெரிஞ்சும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. பயப்படாதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்களும் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். சத்யா, உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுண்டா என்னோட ஒரே ஆசை. கணேசா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ செத்து போயிட்டு தான் வதந்தி பதப்பினது நான் தான். உயிரை எடுக்க எனக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. என்னை அழிக்கிறது தான் உன்னோட ஆசைனா அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாள் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சது சத்யா அப்படின்னு என் காலில் விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்குற நாள் ரொம்ப நாள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. தப்பு பண்ணுறவன் நல்லவன், பாதிக்கப்பட்டவன் கெட்டவன். முடிவு பண்ணிட்டேன், பாதிக்கப்பட்டவனை திருத்த போகிறேன். சில விஷயங்களை சொன்னால் புரியாது, சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் தான் புரியும். எனக்கு பழி வாங்கணும்னு எண்ணம்லாம் இல்லை, பழி வாங்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் தப்பு பண்ணவனுக்கு என்னால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க முடியும், மன்னிப்பு. கடைசியாக உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ எந்த தப்பும் பண்ணலை, உன் நண்பனும் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் நான் எனக்கே தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை. உன் கையால் என்னை கொன்னுடு. நம்ம எதிர்பார்த்ததையெல்லாம் தாமதிக்கலாம், ஆனால் அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக இந்த உலகம் நம்மளை அமைதியாகவே தயார்படுத்தும். காத்திருப்புங்கிறது காயப்படுத்துறதுக்காக இல்லை, அது நம்மளை பலவீனப்படுத்துறதுக்காக தான். நமக்கான நேரம் வரும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும். வெறும் ஆசை மட்டும் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பேராசையும் இருக்கணும். முடிவு பண்ணிட்டேன், எத்தனை நாள் தான் அடுத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, என்னை பார்த்து மற்றவங்களும் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். மாறுமானு டவுட் இல்லாமல் மாற்றணும்னு நம்ம போடுற எஃபர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்கலாங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருவேளை நம்ம தோத்துடுவோமோ அப்படின்னு ஒரு தடவை நம்ம மனசில் எண்ணம் வந்துடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்புங்க, உங்களை மட்டும் நம்புங்க.